Worlds collide. Then must race against time. Aliens are no more. Galactus is dead in space. And the Avengers? They all dead. Prepare yourself. யோ எடிட்டரு, யார் நீ? நாட்டி நரம்பு ரத்தம் சதனை இப்படி எல்லாத்துலயும் மார்வல் வெறி ஊறி போனவனால மட்டும்தான் இப்படி ஒரு கான்செப்ட் தாட்ட பண்ண முடியும். இதுல வர்றதெல்லாம் படத்துல வந்துச்சுன்னா தியேட்டரே பத்திக்கும் போல இருக்கே. ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டூமா ஆதிஜ கேஸ்ட் ஆனதை பார்த்து ஹைப்பில் இருந்தேன். பத்தாதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கான்செப்ட் தாட் லீக்ஸை பார்த்து மேலும் ஹைப் ஆகி சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதில் காலையில் இந்த கான்செப்ட் தாட் அனிமேஷனை பார்த்து ஓவர் ஹைப் ஆகி கத்துல அம்மா கிட்ட செருப்படியே வாங்கிட்டேன்னா பாருங்களேன். ஸோ இந்த ஃபேன் மேடு அனிமேட்டட் கான்செப்ட் தாட்டு, அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கான்செப்ட் தாட்டு, லீக்டு பிக்சர்ஸ்னு மொத்தமாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் இன்ஸ்டாவில் எதர்ச்சியாக தான் இந்த ஃபேன்மேட் கான்செப்ட் ஆட்டை பார்த்தேன். எ மைண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டில் தான் இது இருந்துச்சு. பிரணேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை மேக் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கான்செப்ட் தாட் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுது. இந்த கான்செப்ட் தாட்டு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபயர் தான். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஃபேன்மேடாக இருந்தாலும் இதில் காமிச்சிருக்கிறது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஒரு 70-30க்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார் நாம நினைச்சதை விட பிரம்மாண்டமான படங்கள். கன்ஃபார்மா எக்ஸ்மேன் கேரக்டர்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்துருவாங்க. அந்த வகையில இதுல காமிச்சிருக்கிற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ், அதாவது மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ப்ரொஃபசர் எக்ஸ், இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. இவங்களோட சேர்த்து அப்படியே கேலக்டர்ஸும் வந்துருவாரு. எப்படி சொல்றேன்னா, வரப்போற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்ற அந்த படத்துல கேலக்டர்ஸ் வரப்போறாரு. அந்த கேலக்டர்ஸ் தான் அப்படியே எம்சியூக்கு வருவாரு, அதாவது 616 நம்ம எம்சியூ யூனிவர்ஸ்க்கு வருவாருன்னு இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ கேலக்டர்ஸ் வரப்போறது கன்ஃபார்ம். பட் இந்த கான்செப்ட் தாட்ல வந்த மாதிரி அவர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா கேலக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான வில்லன். அவரை வச்சு சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. அதுவும் தார் வர்சஸ் கேலக்டர்ஸ் ஃபைட்லாம் பார்க்க வேணாமா? ஸோ அவர் சாக வாய்ப்பு இல்லை. அப்படியே இதுல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா காட் ஆஃப் ஸ்டோரிஸா இருக்கிற நம்ம லோக்கி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற மல்டிவர்சிட்டியை இதுல பார்க்க முடியும். டூம் இங்க என்ன பண்றாருன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இன்கர்ஷன் ஈவெண்ட் நடக்கத்தான் போகுது. சீக்ரெட் வார்ஸ்ல டூமு காட் டூமா மாறத்தான் போறாரு. பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணதான் போறாரு. இதுக்கெல்லாம் இப்போதைக்கு தடையா இருக்கிறது மல்டிவர்சிட்டிய ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற லோக்கி தான். ஸோ டூம்ஸ்டே ஸ்டோரியே டூம் லோக்கிய அன் பண்ற மாதிரியும் மல்டிவர்ஸை டேக் ஓவர் பண்ணி பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ற மாதிரியும் தான் போகும் அப்படின்னு இன்சைடர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இதை வச்சு பார்த்தா டாக்டர் டூம் வர்சஸ் காட் ஆஃப் ஸ்டோரிஸா இருக்கிற நம்ம லோக்கி இவங்க 2 பேரோட கிளாஷை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து டாக்டர் டூம் கேங்குடைய தலையை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த சீன், இதுவும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்ட்மேன் குவாண்டமேனியால போஸ்ட் கிரெடிட் சீன்ல கேங்க தான் மெயின் வில்லனா டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஜானத்தன் மேஜர்ஸ் கேஸ்ல மாட்டி கேங் ரோல்ல இருந்தவரை ஃபயர் பண்ணி கடைசியில அவெஞ்சர்ஸ் கேங் டைனாஸ்டி டூம்ஸ்டேவா மாறி நிக்குது. இப்ப கூட அவரு கேஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டாரு. அதனால மார்வல் அவரை மறுபடியும் கேங்கா கூட்டிட்டு வர்றதா ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இதை வச்சு பார்த்தா ஜானத்தன் மேஜர்ஸை கேங்கா மறுபடியும் கூட்டிட்டு வந்து அவரை டாக்டர் டூம் சர்க்கியா பண்ற மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணா அந்த கேங்குன்ற கேரக்டருக்கு ஒரு க்ளோஷர் கூட்ட மாதிரி இருக்கும். டாக்டர் டூமை கெத்தா பவர்ஃபுல்லா காமிச்ச மாதிரியும் இருக்கும். இதை கண்டினியூ பண்ணி இந்த கான்செப்ட் தாட்ல அவெஞ்சர்ஸ் தேர் ஆல் டெட் அப்படின்னு டாக்டர் ரூம் சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. இதுவும் நடக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்டா மேஜர் டெத்னு பார்த்தா அது எண்ட் கேம்ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா எந்த டெத்தும் எந்த மூவிலையும் நடக்கல. ஸோ அதனால கண்டிப்பா டாக்டர் டூம் கையால சில கேரக்டர்ஸ் சாக தான் போறாங்க. ஆனா அந்த கேரக்டர்ஸ் எம்சியூ சேர்ந்தவங்களா இல்லைன்னா வேற யூனிவர்ஸ் சேர்ந்தவங்களான்னு படம் பார்த்தா தான் தெரியும். கடைசியா டாக்டர் டூம் அண்ட் சுப்பீரியர் அயர்மேனுடைய இந்த ஃபேஸ் ஆஃப் சீன், இந்த சீன்லாம் பிக் ஸ்கிரீன்ல வந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்த ஒரு காட்சியை பார்த்து அதிகமாக உற்சாகமடைந்த மார்வல் ஃபேன் ஒருவர் சத்தமாக கத்தியதில் குரல் வலை கிழிந்து அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு நியூஸ்லயே வந்துரும் போல.
இருந்தாலும் இந்த சீன் வர்றதுக்கும் 50-50 தான் வாய்ப்பு இருக்கு. அதுவும் சுப்பீரியர் அயன்மேனா ஆர்டிஜே வர வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. வந்தா தாறுமாறா தான் இருக்கும். இருந்தாலும் சுப்பீரியர் அயன்மேனா டாம் குரூஸை கூட்டிட்டு வர போறதா ரொம்ப நாளா பேச்சு அடிபட்டு இருக்கு. டாம் குரூஸ் அயன்மேனா வந்தா நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஃபேஸ் ஆஃப் சீன் பிக் ஸ்கிரீன்ல வந்ததுன்னா அந்த சீன்ல ஆர்டிஜே இருந்தாதான் வேல்யூவே. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஃபேன்மேட்ல இருக்கிறதுல ஒரு சிலது வந்தாலே போதும். நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும், அந்த மாதிரி தான். கடைசியா இந்த ஃபேன்மேட் கான்செப்ட் தாட்டை மேக் பண்ணவரே, நீர் வாழ்க, உன் பணி ஓங்குக. இதை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு கான்செப்ட் தாட்டை பார்ப்போம். இந்த கான்செப்ட் தாட் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க. 2 minutes after killing off Cyclops and with the Phoenix, waiting for his next party. Who's next? What a joke. இந்த சீனும் பிக் ஸ்கிரீன்ல வந்ததுன்னா தக்காளி தாறுமாறா இருக்கும். இதுல காட் டூமை செம்ம பவர்ஃபுல்லா காமிச்சிருந்தாலும் தேனோஸ் ஃபேன்ஸ் நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு, இன்க்ளூடிங் மீ. இது கான்செப்ட் ஆர்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா காமிக்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காட் டூம் வந்து உண்மையிலேயே தேனோஸை எலும்பு உருவி சாகடிச்சிருக்காரு. ஸோ இந்த காமிக் பேனல் அப்படியே லைவ் ஆக்ஷனா கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே கிங் தேனோஸை கூட்டிட்டு வர போறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அதோட இது காமிக்ல ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால இது நடக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. இதை கண்டினியூ பண்ணி அப்படியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சம்பந்தப்பட்ட லீக்கான கான்செப்ட் ஆர்ட் இமேஜஸை பத்தி பார்த்துட்டு வந்துருவோம். இந்த லீக்டு கான்செப்ட் ஆர்ட் பிக்சர்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணது இந்த பிக்சர் தான். ஏன்னா நான் ஒரு வெறித்தனமான ஹல்க் ஃபேன். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஹல்க்கு, ஷியலுக்கு, அதுக்கப்புறம் ஹல்குடைய பையன் ஸ்கார் இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஹல்க் மாதிரியே கிரீன் கலர்ல நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஹல்க்கு ஷியலுக்கு போட்டுட்டு இருக்க ட்ரெஸ், அவங்கள சுத்தி இருக்கிற பில்டிங்ஸ், மத்த செட்டப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிடிவியல் பீரியட்ல இருக்க ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது. பேட்டில் வேர்ல்டுல கிரீன்லாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. ஃபுல்லா ஹல்க் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நிலப்பகுதியா இருக்கும். மேபி இது அந்த இடமா கூட இருக்கலாம். முக்கியமா பின்னாடி நோட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி மரத்துல கவர் பண்ணப்பட்டிருக்குது. அதோட ஸ்கார் வேற வயிற்றுல அம்ப வாங்கியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த சுவத்துக்கு வெளியில ஏதோ சண்டை நடக்குது போல. ஸ்கார் போய் அங்க போயிட்டு சண்டை போட்டு அடி வேற வாங்கிட்டு வந்திருக்காரு. டேய், மறுபடியும் ஹல்க டம்மியா காட்டிடாதீங்கடா. ஹல்க் ஃபேன்ஸ் எல்லாம் ரத்த கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. வி வாண்ட் ரேஜ் ஹல்க் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண வேண்டியதான் போல் இருக்கு, வேற வழியே இல்லை. நெக்ஸ்ட் முக்கியமான இமேஜ் இதுதான். பர்றா தலைமை எப்படி கெத்தா உட்காந்துருக்கான் பர்றா, நான் தாண்டா வில்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் சும்மா கெத்தா உட்காந்துருக்காரு. இந்த லுக்கு கிட்டத்தட்ட காமிக் புக்கு அக்யூரேட்டாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த லுக்கு மட்டும் மூவில அப்படியே வந்தது வச்சுங்களேன், தக்காளி வெறித்தனமா இருக்கும். காமிக்கு அக்யூரேட்டான ஒரு தரமான டாக்டர் டூபை நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இவரு எங்க உட்கார்ந்துருக்காருன்னா மேபி இது லக்வேரியாவா இருக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் செட்டப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேசலோட இன்டீரியர் மாதிரி தெரியுது. முக்கியமா இதுல டாக்டர் டூமுடைய ஐஸ் வந்து க்ளோ ஆகுறதுன்னு உங்களால பார்க்க முடியும். இதை வச்சு பார்த்தா காமிக்கு அக்யூரேட்டான சயின்ஸ் அண்ட் மேஜிக்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு டாக்டர் டூமை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்ததா இந்த பிக்சர், இதுவும் ஒரு மிடிவியல் பீரியட் செட்டப்ல தான் இருக்கு. இது லக்வேரியாவா இருக்கலாம், மேபி இல்லைன்னா இது வேற இடமா கூட இருக்கலாம். நோட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து காட் டூம், பக்கத்திலேயே ஷெரிஃப் ஸ்ட்ரேஞ்சும் இருக்காரு. பேட்டில் வேர்ல்டுல டூம் அவருக்கு கீழே ஷெரிஃப் ஸ்ட்ரேஞ்சு இன்னும் சில ஆட்களை வச்சுதான் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்ல போனா வெறும் தாராலேயே ஆன ஒரு சின்ன ஆர்மியே அவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. ஆனா காமிக் புக்ல காட் டூம் அந்த வேர்ல்டு ட்ரீ அப்படின்னு சொல்லப்பட அந்த ட்ரீயோட பேஸ்ல தான் உட்கார்ந்து இருப்பாரு. மேபி அது மூவிக்காக இவங்க மாத்துறாங்களா இல்ல இது வேற செட்டப்பா அப்படின்றது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அப்படியே டூமுக்கு அந்த பக்கம் பார்த்தா மிஸ்ஸஸ் ஃபென்டாஸ்டிக் அதாவது சூ ஸ்டார்ம் நிக்கிறாங்க. அவங்க பக்கத்திலேயே அவங்களுடைய பையன் பிராங்க்லின் ரிச்சர்ட்சனும் இருக்கான். அப்படியே காட் டூமுக்கு முன்னாடி பார்த்தா யாரோ சங்கிலியால கட்டப்பட்டு முட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம எலனா பெல்லாவா பார்க்க நைட் மாதிரி இருக்காங்க. முட்டி போட்டிருக்கிறவர் யாருன்னு தெரியல. மேபி மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அதாவது ரீட் ரிச்சர்ட்ஸா கூட இருக்கலாம். சீனை வச்சு பார்க்கும்போது சம்திங் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி அவர் வந்து காட் டூம் விசாரிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா காட் டூம் இந்த மாதிரி விசாரிக்கிற ஆள் கிடையாது. தப்பு செஞ்சான்னு சரண்டா சட்டுன்னு போட்டு தள்ளுற ஆளாச்சே. மேபி அது ரீட் ரிச்சர்ட்ஸா கூட இருக்கலாம். பாலிய ஸ்நேகிதனை வந்து கொல்லாம விசாரிக்கிறாரோ நம்ம. இதுல இருந்து அப்படி நம்ம அடுத்த இமேஜுக்கு தாவும். அடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா இதுதான். ஸ்டார்லாடும் ஸ்டார்லாடு ஒயிட் விஷன் கூட உட்காந்து அப்படியே ஏதோ ஜாலியா கேஷுவலா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது டூம்ஸ்டேல வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் ஒயிட் விஷனை பேஸ் பண்ணி விஷன் குவெஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுல வர வாய்ப்பு இருக்கு.
ஏற்கனவே ஸ்டார்லார்டை வந்து பேஸ் பண்ணி லெஜெண்டரி ஸ்டார்லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிரசன்டேஷன் வரதா இருந்துச்சு. மேபி விஷன் கோஸ்ட் அந்த ஸ்பெஷல் பிரசன்டேஷனையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சீரீஸா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த சீன் வந்தா மேபி வரலாம். பட் டூம்ஸ்டேல வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா இதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜ். ஒரு புது பிளாக் பேந்தர் மாதிரி தெரியுது. ஆனா சூட்டு வித்தியாசமா கேப்பெல்லாம் வச்சு ஒரு ட்ரைபல் லுக்ல இருக்காரு. மேபி இது டிச்சாக்காவுடைய அப்பா, அதாவது டிச்சாலாவுடைய தாத்தா அசூரியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த அசூரி அப்படின்ற கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு கேம் கூட டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஸோ அந்த அசூரி கேரக்டர் கூட கூட்டிட்டு வரலாம். இல்லைன்னா வேற யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு டிச்சாலா அப்படின்னு கூட சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா மார்வல் பிளாக் பேந்தரை ரீகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூவே ஒரு சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ள போக போறதுனால வேற ஒரு யூனிவர்ஸ் சேர்ந்த இந்த புது பிளாக் பேந்தர் எம்சியூக்குள்ள செட்டில் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி அழகாவே கதை அமைக்கலாம். ஸோ இது நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பிளாக் பேந்தர் ஆக்டர் யாருன்னு தெரியல, பட் லுக்கு சூப்பராகவே இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கடைசியா ஒண்ணு தான் சொல்றேன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் தரமா இருக்கணும். மியூட்டன் சகல அதுக்கப்புறம் நீ என்ன மயிரை வேணா பிடிங்க. சும்மா தேவையில்லாம நல்லா போயிட்டு இருக்கிறது வந்து மயிரை பிடுங்க அது பேசி கெட்ட உண்டாக்கிறாங்க. டூம் வர்சஸ் தேனோஸ் வரணும், டூம் வர்சஸ் லோக்கி வரணும், டூம் வர்சஸ் கேங் வரணும், டூம் வர்சஸ் சுப்பீரியர் அயன்மேன் வரணும். எல்லாம் வரணுங்க. முக்கியமா அயன்மேன், உல்வரின் அண்ட் டோபி மேகியூர் ஸ்பைடர்மேன் டீம் அப் வந்தே ஆகணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, we want quality movie.